தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால பலம் யூடியூப் சேனலின் அன்பு வணக்கங்கள். இப்போ வந்துங்க ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வட்டம் சத்தியிலிருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் கட்ரோடு முகப்பு ஒரு 150 அடி 160 அடி அல்லது 170 அடி இதுக்குள்ளே தான் வருங்க. இந்த அளவு கொண்ட இந்த அளவு தார் ரோடு முகப்பு கொண்ட 3 ஏக்கரு தோட்ட நிலம், தோட்டம் தாங்க, 3 ஏக்கர் தோட்டம் பார்க்க வந்துருக்குறேங்க. இப்போ இதுதாங்க நான் பார்க்க வந்த தோட்டம். இப்போ என்னென்னாங்க, தென்னை மரம்லாம் இருக்குது, சால் மரம் தென்னை மரம்லாம் இருக்குது, கிணறு இருக்குது, போர் இருக்குது, சர்வீஸ் இருக்குது, காடும் வந்து கிழக்கு சரிவில் அமைஞ்சிருக்குது, மேற்கு திசை பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது. தாரோடு முகப்பு 150 அடி வரும். என்னென்னா வெள்ளாமல் பண்ணாமல் சும்மா போட்டு வச்சுக்கிறாங்க. ஒரு கொஞ்சம் அளவுக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்க, முழுசாக பண்ணல. அவங்களால ஏதாவது வயசானவங்க பண்ண முடியல. நல்லா பசங்கள்லாம் வந்து வெளியில் வேலைக்கு போனதுனால அவங்க விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாங்க. வயசானவங்க அவங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த தோட்டத்துக்கு சேர்ந்த மாதிரி பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா எல்லாம் சிறப்பாக வந்து நிலக்கடலை மற்ற வெள்ளாமைகள்லாம் போட்டு சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறாங்க. பாருங்கள், வந்து நாம் பார்க்க வந்த தோட்டத்துக்கு தெற்கு திசையில் இருக்கிற தோட்டத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், இது எல்லாமே வந்து இந்த பகுதி முழுசுமே தோட்டங்க. இதுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் இருக்கிறது எல்லாமே தோட்டம்தான். ஒருத்தர் பாருங்கள், காட்டுக்கார விவசாயி ஒருத்தர் மருந்தடிச்சிட்டு இருக்கிறாரு. இப்போ நம்ம வந்து இந்த சால் மரம் இருக்குது பாருங்கள், இதிலிருந்து அப்படியே ஒரு நேர் தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இந்த பூமிக்கு உண்டான குபேர மூலை இதுதாங்க. இந்த குபேர மூலை பகுதியில் கொஞ்சம் வந்து பாறை இருக்குதுங்க. இந்த பாறை கட்டு தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த பாறையெல்லாம் இருக்கிறதுனால குபேர மூலையில் கிட்டத்தட்ட ஒரு 5 சென்ட் அளவுக்கு பார்த்திங்கன்னா சும்மா போட்டு வச்சுட்டாங்க. அந்த மரமட்டையெல்லாம் முளைச்சி கிடக்குது. நம்ம வீடு கட்டுறதுனா கரெக்டான இடங்குது. இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வீடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரோடு பேஸ்லேயே வந்து தார் ரோடு பேசி நம்ம வந்து வடக்கு பார்த்தோம் கிழக்கு பார்த்தோம் வீடு கட்டிக்கலாம். மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா இதை குபேர மூலை ஸ்ட்ராங்காக இருக்குது. மற்றபடிக்கு பார்த்திங்கன்னா வாயு மூலையும் கட்டாகலை. வாயு மூலையும் தார் ரோடு முகப்பில் தான் நம்மளுக்கு அமைஞ்சிருக்குது. குபேர மூலையும் வாயு மூலையும் தார் ரோடு முகப்பு. மற்றபடிக்கு வந்து அக்னி மூலையும் ஜல மூலையும் கீழ்ப்பகுதியில் வந்துடுது. அது உங்களுக்கு நான் விளக்கத்தை காட்டுறேன். இப்போ இந்த பகுதியில் பார்த்திங்கன்னாங்க, இதுதான் வந்து இந்த காட்டுக்கு உண்டான வாயு மூலைங்க. இதிலிருந்து பார்த்திங்கன்னா அந்த தென்னைமர லைன் தெரியுது பாருங்க, அப்படியே ஒரே நேர் தான், கத்தியாட்ட நூல் பிடிச்ச மாதிரி ஒரே நேர் தான். நான் உங்களுக்கு வந்து இதில் நடந்து போய் காட்டுறதுக்கு அந்த பக்கம் குபேர மூலைந்து அந்த தென்னை மரத்து லைனில் காட்டுறேன். அதனால் இதில் வந்து உங்களுக்கு இந்த வாயு மூலையை மட்டும் காட்டிட்டேன். இந்த இடத்துல ரோடு முகப்பு ஒரு 150 அடிக்கு மேல் அப்படிங்கிற மாதிரி வரணும்னு வச்சுங்களேன். 150 அடிக்கு கீழே குறையாது. எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, காடு வந்து ஒரு நீளமாக போயிடுதுங்க. மொத்தம் 3 ஏக்கராங்களா, 3 ஏக்கரா அளவுக்கு காடு நீளமாக போயிடுது. ஆனால் அதுக்காக வந்து உங்களுக்கு அகலம் கம்மி இல்லை. 150 அடிங்கிறது ஒரு நல்ல அகலம். இப்போ இதிலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா இதிலிருந்து அதாவது காட்டுக்கு தெற்கு திசையில் இருக்கிற பொலியில் வந்து இந்த லைன் தென்னை எல்லாமே தென்னை மரம் காப்பு மரம் தான் எல்லாமே. இது எல்லாமே வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இந்த இடத்துல வந்து கொஞ்சம் பாறை கட்டுருக்கிறதுனால இந்த தென்னை மரம்லாம் வந்து கொஞ்சம் அடியில் வேர் இறங்கல. அதனால் வந்து மரம் கொஞ்சம் சிறுத்து இருக்குது. போக போக வந்து மரம் நல்லா இருக்குது. போக போக மண் தான், பாறை எதுவும் இல்லை. இதெல்லாம் பாருங்கள், காய்ப்பெல்லாம் வந்து நல்லா இருக்குது. பார்த்துங்க, இப்படித்தான் இருக்குது. இது இந்த லைன் முழுசுமே அப்படி தாங்க. தென்பக்கம் வந்து மண் அதே மாதிரி நல்ல செம்மண்ணுங்க. மண் பாருங்கள், அருமையான செம்மண். இங்கே வந்து தண்ணி வந்து இந்த தென்னை மரத்துக்கு மட்டும் தண்ணி கட்டிக்கிறாங்க. உள்ளே வந்து வெள்ளாமை எதுவும் பண்ணல. பாருங்கள், லைனாக தென்னை மரம் தெற்கு திசையில். அப்புறம் நடுவுலையும் வந்து இருக்குது, அது உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் வந்து நடுக்காட்டுக்குள்ளே நடந்து போயிட்டுருக்கிறேன். இது வந்து தெற்கு திசையில் இருக்கிற லைனு. வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னாங்க எதுவும் வைக்கல, தென்னை மரம் எதுவும் வைக்கல. பாதி அளவுக்கு, அதுக்கு மேலே தென்னை மரம் இருக்குது, அதை சொல்கிறேன் நான்.
ஏன்னா காடு வந்து ஒரு 1000 அடி நீளம் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு குத்து மதிப்பாக. அதனால் நான் சுற்றி வந்தேன்னா கிட்டத்தட்ட 2000 3000 அடி தூரம் சுற்ற வேண்டியது வரும். அதனால் நான் ஒட்டுக்காகவே உங்களுக்கு காட்டிக்கிறேன். இதுதான் வந்து வடகோட்டு பவுண்ட்ரி பொலி. பார்த்தீங்களா, உங்களுக்கு வந்து வாய்மூலையிலேருந்து காட்டணும்ல, இதுதான். இதெல்லாம் ஒரே நேர் தாங்க, கிராஸெல்லாம் இது இல்லை. என்ன பொலி வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இல்லாததுனால எல்லாம் மழை பெஞ்செல்லாம் அடிச்சுட்டு தண்ணி முட்டுன்னு பக்கம் போகிற மாதிரி பண்ணிக்கிறாங்க. இப்போ அது பண்ணிருக்கு, இயற்கையாக அப்படி பண்ணிடுச்சு. மற்றபடி காடு வந்து நல்லா நீட்டாக இருக்குது, தட்டமாட்டம் இருக்குது. சரிவு மட்டும் கிழக்கு சரிவு. உள்ளே எல்லாம் வந்து காட்டுக்குள்ளையெல்லாம் ஒரு கல்லோ மண்ணோ, இந்த கல்லோ பாறையோ எதுவுமே இல்லை, நல்லா இருக்குது. வெள்ளாமை மட்டும் பண்ணாது விட்டாங்க. பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிருக்குது, ஈரம். நான் மிதிச்ச புதக்குன்னு போகுது பாருங்க, குழி பாருங்க, நல்லா இருக்குது. மண் அருமையான மண், எந்த குறையும் சொல்ல முடியாது. அதே மாதிரி தெற்கோட்டு பொலியில் அடிக்கின்ற அளவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் லைன் முழுசுமே இருக்குது. கிட்டத்தட்ட காடு முழுசும் கணக்கு போட்டோம்னா ஒரு 50 மரம் வருங்க. இந்த லைன், இந்த குறுக்கால் இருக்கிற மரம் 2 4 6 மரமும் இதுக்கு சேர்ந்தது தான். இந்த லைன் முழுசுமே இந்த மரம் எல்லாமே நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். அந்த வடகோட்டில் தென்னை மரம் இருந்துச்சுங்களே, இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா வடகோடு, அந்த தென்னை மரம் வந்து இந்த காட்டுக்கு சேராதுங்க. அது வந்து அந்த பக்கத்து காட்டுக்காரருக்கு சேர்ந்தது. இதில் பார்த்திங்கன்னா கத்திரி செடி, மிளகா செடி இப்படி வந்து சொந்த யூஸ்க்காக போட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒவ்வொரு பார்ட்டி மட்டும் போட்டுருக்குறாங்க. தக்காளி சொந்த யூஸுக்கு தான் போட்டிருக்குறாங்க. இப்படி வந்து காடு வந்து ஒரு சிறப்பான முறையில் நல்ல ஒரு செம்மண் காடாக வந்து அமைஞ்சிருக்குதுங்க. 3 ஏக்கராங்க. இந்த லைன் தென்னை மரம் எல்லாமே நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். ஒரு 50 மரத்துக்குள்ளே வருங்க. இன்னும் கீழே இருக்குதுங்க, கிணறு இருக்குது, அதெல்லாத்தையும் காட்டிக்கிறேன். கிணறுமே வந்திங்கன்னா நம்மளுக்கு கீழ்கையில் தான் வந்து இருக்குது. ரோடு பேஸிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 700 அடிக்கு அப்புறம் தான் கிழக்கோட்டில் கிணறு அமைஞ்சிருக்குது. இதெல்லாம் வந்து மாட்டுச்சோளம் போட்டு எல்லாம் அறுத்துட்டாங்க. தண்ணி வந்துங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கிற காட்டுக்கு சேர்ந்த மாதிரி தெற்கு திசையில் பார்த்திங்கன்னாங்க எல்லாமே தோட்டம் தான் போட்டு எல்லாம் அறுவடை ஆயிடுச்சு. இல்லை இன்னும் செடியெல்லாம் வச்சு விட்டுருக்குறாங்க. அப்புறம் அந்த பக்கம் நிலக்கடலை, மக்காச்சோளம் இப்படி எல்லாம் நிறைய பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி காட்டுக்கு வந்து 4 மூலையிலையுமே எந்த மூலையும் கட்டாகலைங்க. இந்த கிணறு வந்து இதுதான் கிணறு. என்னென்னா கிணத்துக்கு வந்து பாம்பேரி எட்டலை. இதில் பார்த்திங்கன்னா இந்த கடலக்காடு, இந்த லைன் தென்னை மரம் இதெல்லாமே வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இது வந்து கிணறு, கிணத்துல பாம்பேரி கட்டலை. எனக்கு வந்து கண்ணு தெரியல, தண்ணி இது இருக்கு இல்லையான்னு தெரியுது. மேல் பூமி மட்டத்திலிருந்து ஒரு 30 அடி தூரத்துக்கு தண்ணி காணும். கிணறு பெருசாக ஆழம் இல்லையாட்டக்குது. போரும் சர்வீஸும் வச்சு தான் அவங்க வந்து வெலை பண்ணிகிட்ருக்குறாங்க. நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணுறதுனா பண்ணலாம். கிணத்து வந்து இன்னும் கொஞ்சம் தூர்வாரி ஆழம் எடுத்து விட்டு பாம்பேரி இது கட்டி சிறப்பாக பண்ணுறதுனா பண்ணலாம். இந்த மாதிரி இருக்குது. நிலக்கடலையெல்லாம் பாருங்கள். மண் வந்து தங்கங்க, செம்மண் அருமையான மண். இந்த லைன் தென்னை மாதிரி இதெல்லாமே வந்து அதுக்கு சேர்ந்தது தான். இப்போ இந்த தண்ணி தொட்டி இதெல்லாமே வந்து நான் பார்க்க வந்த காட்டுக்கு சேர்ந்தது தாங்க. இந்த தென்னை மரம், இந்த வீடு வந்து இந்த காட்டுக்காரர் தான். ஆனால் அந்த வீடெல்லாம் கொடுக்கல நம்மளுக்கு. நான் போகிறது நேரு தான்.
இந்த நேர் இந்த போர் சர்வீஸு இதெல்லாமே நம்மளுக்கு சேர்ந்தது தாங்க. போர் தண்ணி ஓடிட்டு இருக்குதுங்க. இந்த போரு நல்லா ஒரு 2 இன்ச்சு பைப்பு போட்டுக்கிறாங்க. 2 இன்ச்சு தண்ணி போயிட்டுருக்குது. இது பார்த்தீங்கன்னாங்க நம்மளுக்கு இது அக்னி மூலையும் ஜல மூலையும் நம்மளுக்கு கிழக்கு திசையில் கிழக்கு பொழியில் வந்துடுது. இன்னொன்று என்னென்னா, இந்த காட்டினுடைய கிழக்கோட்டில் கீழ்கையில் ஒரு ஓடை பள்ளம் போகுது. இப்போ இதுதான் நம்மளுக்கு அக்னி மூலையாக வருதுன்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஏன்னா இதில் நிறைய புறம்போக்கு கொஞ்சம் சேர்ந்து வரும், பள்ளத்து புறம்போக்கு சேர்ந்து வரும். அதனால் நம்மளுக்கு இன்னும் மேலே காடு அந்த எறும்புகட்டி கீழே அதோடையே முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாமே புறம்போக்கு சேர்ந்தது தான். இருந்தாலும் உங்களுக்கு முழுசாக காட்டிடுறேன். நம்மளுக்கு அளவு மேப்பில் இந்த அளவுக்கு வராது. ஆனால் அனுபவத்தில் இதெல்லாம் அவங்க அனுபவத்தில் இருக்குது. அதே மாதிரி இந்த தென்னை மரம் எல்லாமே இதுக்கு சேர்ந்தது தாங்க. அதான் புறம்போக்குங்கிறதால அவங்களும் வச்சு விட்ருக்குறாங்க. இந்த காட்டுக்கு சேர்ந்த மாதிரி வடகையில் ஒரு தண்ணி குட்டை ஏரி மாதிரி இருக்குது. அதிலிருந்து அந்த பள்ளம் வெளியில் வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இதுதான் நம்மளுக்கு ஜல மூலையாக அமைச்சிருக்குது. இது நம்மளுக்கு முதல்ல காட்டினால ஒரே ஸ்ட்ரெயிட்டு தான், எந்த கிராஸும் வராது. இது இந்த பள்ளம் கீழ்கையில் பள்ளம் போகிறது ஒரு வாசத்துக்கு சிறப்புன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் பள்ளம் போகுது. இப்போ நான் பார்க்க வந்த காடு இப்படி தான் இருக்குது. இப்போ இந்த 3 ஏக்கரா காடு நாம் பார்த்துட்டோம். தண்ணி வசதி எல்லாமே இருக்குது. கிணறு இருக்குது. கிணத்துல பெருசாக தண்ணி இல்லையாட்டு தெரியுது. எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சளவு காணும். போரில் தண்ணி இருக்குது, சர்வீஸும் இருக்குது. இதுதான் நிலவரம். தென்னை மரம் ஒரு 50 மரம் இருக்குது. காடு கிழக்கு செருவில் இருக்குது. காடு மண் செம்மண். ஆட்டுக்குட்டிலாம் தரதில்லை. நீங்கள் ஆட்டுக்குட்டிலாம் கேட்டுறாதீங்க. விலை பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் விலை 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. எவ்வளோ சொல்கிறாங்க? 90 லட்ச ரூபா சொல்கிறாங்க. அதிலிருந்து நெகோசியபிள் தாங்க. காட்டுக்காரரை சொல்ல தான் செய்வாங்க அவங்க பொருளுக்கு. ஒரு பக்கத்தில் என்ன ரேட்டுக்கு போகுதோ அந்த ரேட்டுக்கு தந்துடலான்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிறாராம. இப்போ சத்தியிலேருந்து 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அதனால் இந்த நிலம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கூப்பிடுங்க. இப்போ நம்மளுக்கு ஒரு நியாயமான ரேட்டுக்கு பண்ணிக்கலாங்க. அந்த சொன்னால அந்த குட்டை ஒன்று பக்கத்துலேன்னு அதுதான். இப்போ இந்த குட்டை நிரம்பி இந்த பள்ளத்து வழியாக தான் தண்ணி போகுது. அந்த பள்ளம் நம்ம காட்டுக்கு கிழக்கோட்டில் பார்டரில், அதாவது கிழக்கோட்டு கையில் கடைசியில் போகுது, கீழ்கையில். அதனால் அதுக்கும் கொஞ்சம் வாஸ்துக்கு சிறப்பு தான். மற்றபடிக்கு இந்த காலி நிலம் பார்த்தீங்கல்ல, இது நாம் பார்க்க வந்த காட்டுக்கு வடக்கு இருக்கிறது. இது வேற ஒருத்தர் காடு. இந்த காட்டுக்கு நம்மளுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. நான் பார்க்க வந்தது இதுதான். மற்றபடிக்குங்க நமது வீடியோ பிடிச்சிருந்தால் உடனே கூப்பிடுங்க. விலை பற்றியெல்லாம் நீங்கள் வீடியோவில் விலை போடுற விலை பற்றியே நீங்கள் பெருசாக நினச்சிக்க வேண்டாங்க. ஜலமூலம் இழுத்த மாதிரி தான் வருது, ஒன்றும் தப்பு வராது. நேரில் வாங்க, ஒரு நம்மளுக்கு பிடிச்ச ரேட்டுக்கு ஒரு நியாயமான ரேட்டுக்கு பண்ணலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நேருக்கு நேரத்தான் இருக்குது. காடு நல்லா இருக்குதுங்க. கிழக்கு செருவாகவும் செம்மண் பூமியாகவும் நல்லா இருக்குது. இந்த கிணத்து மண்ணெல்லாம் வழி செஞ்சு போட்டு கிணத்துக்கு பாம்பேரி கட்டி கொஞ்சம் கிணறு கொஞ்சம் தூர்வாரி எடுத்து நல்லா சிறப்பாக பண்ணலாங்க. ஆத்தண்ணிக்கு பக்கத்தில் போச்சுன்னா ஆத்தண்ணி கொஞ்சம் விலை கொடுத்தா வாங்கிட்டால் ஒரு சிறப்பான தோட்டம். சத்திக்கு 4 கிலோமீட்டர் தூரத்தில். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க. நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொந்த பந்தம், உற்றார் உறவினர், நண்பர்கள் இவங்களுக்கு ஏதாவது நிலம் சம்மந்தமாக ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் தெரிவிங்க. வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி, வணக்கம்.